ஹலோ ஆல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அமெரிக்கன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் பாப்பா வந்து இந்த ஒரு கார்ட்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, அந்த வீடியோவில் பார்க்க முடியுது. ஸோ அந்த கார்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெக்காபுலரிஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கான இந்த வேர்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து குட்டி குட்டி சைட் வேர்ட்ஸு, டெய்லி யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸு, ஃபோனிக்ஸ் ரிலேட்டடு, ஸோ எப்படி வந்து ஒரு வேர்டை வந்து பிளெண்ட் பண்ணுறது அதுக்கான எல்லாமே அந்த கார்ட்ஸில் இருக்கும். அது வந்து ஒரு ப்ளேவே கைண்ட் ஆஃப் கார்டு தான் இங்கே சொல்ல முடியும். பார்த்திங்கன்னா இந்தியன் எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரீட் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா பைஹார்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இங்கே அப்படி ஒரு கான்செப்டே இங்கே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கல் வே இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ் வச்சு தான் இங்கே படிப்பாங்க. ஸோ அது வச்சு தான் உங்களுக்கு மைண்டில் இங்கே ரெஜிஸ்டர் ஆகும். எல்லாமே ப்ராக்டிக்கல் வே தான் இங்கே. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இவங்களுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 லெட்டர் வேர்ட்ஸு அப்படி தான் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 லெட்டர் வேர்ட்ஸ் லெவலில் அவங்க படிச்சுட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கிரேடில் என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் லெவலில் வந்து ரீட் பண்ணி ஸ்டேட்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் மேக்ஸில் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேசிக் வந்து இங்கிலீஷ் தெரியும் இங்கே. ஸோ அவங்களோட மெயின் ஃபோக்கஸே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான். இங்கே வந்து இது 3 சப்ஜெக்ட்ஸ் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மெயின் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷ் தான் பேசிக்ஸ் இங்கே. ஸோ அதை வச்சு தான் நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இங்கே ரீட் பண்ண முடியும், ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கான இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படி பிளெண்ட் பண்ணுறது, ஃபோனிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபோனிக்ஸ் கான்செப்ட் வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு பிளெண்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணணுன்றது அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஒரு வேர்டுக்குமே ஒரு ஃபோனிக்ஸ் சவுண்டிங்ஸ் இருக்கும். அந்த சவுண்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோம் மைண்டில். ஸோ அதை வச்சு தான் வந்து ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டரும் வந்து ஜாயினிங் வந்து அவங்களால கரெக்டாக பண்ண முடியும். அப்போ தான் ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகும் கரெக்டாக அவங்களுக்கு. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜுமே நானுமே வந்து அவங்க பாப்பா கூட சேர்ந்து நானுமே இதை கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிய வச்சேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் எப்படி அவங்க படிக்கிறாங்க. What is the meaning of US? US, join it. S. So M join by M sounding. M sounding and must. Okay. What? Okay. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் ஷேர் ஆகும். அப்போ தான் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வேலை தான் வந்து என்னோடய பாப்பா வந்து நான் என்கேஜ் பண்ணிகிட்ருக்கேன். சம்மர் வெக்கேஷனில் ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபன் வேலையும் இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்ன்ற ஒரு இதில் திங்கிங்கில் தான் நான் அதை யோசிச்சுட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு கூட சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிளான் பண்ணி நானுமே உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியும். எங்களோட வீடியோஸ்லாம் வந்து லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். தெரியாதவங்களுக்குலாம் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம் மேபி இன் ஃப்யூச்சர். ஸோ எங்களுக்குமே அது கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எங்களோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய போஸ்ட் பண்ணணுன்ற ஒரு இது வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதுக்குள்ளே அது கொஞ்சம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஆல்.